ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உருளைக்கிழங்கு வச்சு இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு நான் 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுக்கிட்டேங்க. அடுத்தது அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. காஞ்ச மிளகா 4 சேர்த்திக்கலாங்க. இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. மிளகா இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு வந்துடணுங்க. இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாங்க. பூண்டு ஒரு 10 பல்லு சேர்த்திக்கலாங்க. இதையும் நல்லா வறுத்து எடுத்துடலாங்க. பாருங்கள், பூண்டு இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு வந்துடணுங்க. அடுப்பு சிம்மில் வச்சு பொறுமையாக செவக்க வறுத்து எடுக்கணுங்க. இதையும் தட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதையும் பெரிய வெங்காயம் 1 சேர்த்துக்கலாங்க. இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுறலாங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதையும் தக்காளி 3 தக்காளி சேர்த்துக்கலாங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாங்க. தக்காளி நல்லா வதக்கி விட்டுறலாங்க. பாருங்கள், தக்காளி வெங்காயமெல்லாம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கொஞ்சம் நேரம் அப்படியே 10 நிமிஷம் ஆறட்டுங்க. வறுத்து வச்ச மிளகாய் பூண்டை சேர்த்திக்கலாங்க. கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்தி நல்லா இதை பிணைஞ்சு எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு பிணைஞ்சிட்டு வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளியை சேர்த்திக்கலாங்க. உருளைக்கிழங்கையும் சேர்த்திக்கலாங்க. 2 உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கிறேன், அதை இப்படி சேர்த்திக்கலாங்க. இது எல்லாத்தையும் நல்லா இப்படி பிணைஞ்சிக்கலாங்க. பாருங்க, பிணைஞ்சி இப்படி எடுத்துக்கலாங்க. ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக இருக்குங்க. இது சாதத்தோடு பிணைஞ்சி சாப்பிட்டா, சூடான சாதத்தில் போட்டு இப்படி பிணைஞ்சி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. நீங்களே ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.